நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏஐ இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடா நெறைய விஷயம் நம்ம சேனல்ல பார்த்துட்டுருக்கோம். லைவ் அப்டேட்ஸ் கரண்ட்டா குடுத்துட்டுருக்கோம். அண்ட் அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேட்கிறத கமெண்ட்ல கேட்கிறத வீடியோஸா குடுத்துட்டுருக்கோம். ஸோ இங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். சார் ஏஐ நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு நபர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு என்னெல்லாம் வச்சிருந்தீங்களோ, அதெல்லாம் பத்திரமா வச்சுருங்க. அது மட்டுமே எனஃப் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். சரி. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்த பண்றாங்க. ஸோ இதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? ஸோ இப்ப இது என்ன அப்படின்னா, சார் ஏதாவது அப்ளிகேஷன்ல டைம் அந்த போர்ட்டல்ல எதுவும் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களே நீட் யூஜி நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டைம்லேயே ஒரு சில தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அங்கே கொடுத்துருப்பீங்க சரியா. ஸோ நேமு டீட்டெயில்ஸு இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு இது ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணியே கொடுத்துருப்பீங்க சரியா. மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே ட்ரூ தான் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அந்த டேட்டாவை அப்படியே இதுக்கும் சிங்க்ரனைஸ் பண்ணிப்பாங்க. உங்கள் நேம் மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிறப்போ சரியா. ஸோ அதனால் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியது தான் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் போகிறப்ப உங்களோட நம்பர்ஸ்லாம் போடுறப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர்ஸ்லாம் போடுறப்போ டேரெக்டாக பேக் எண்ட் விஷயங்கள்லாம் இதுக்கு லிங்க் ஆகிக்கும் சரியா. அதனால் ஒரே ஒரு விஷயம், உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக டைப் பண்ண சொல்லுதோ ஃபஸ்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாளே ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி தான் நிறைய பேர் இந்த ஸ்டேட் அப்ளிகேஷன்ஸில் அத்தனை மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்பரை தப்பாக போட்டு பாதி நம்பர் எழுதணுமான்னு தெரியலை அப்படி நிறைய விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கான் அதை அங்கே ஒரு நோட்டில் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை நோட்லேயே எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா ஸ்பெல் பை ஸ்பெல் பார்த்து இதுக்கு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். சரி. இதில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இதில் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இமெயில் ஐடி, நீங்கள் அண்ணனதோ தம்பிதோ அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இமெயில் ஐடி, செப்பரேட்டாக உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டில். அதை பேஸ் பண்ணியே இந்த லாகினை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் ஏஐசியில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு அங்கே என்ன இமெயில் ஐடியா இல்லை என்ன யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்றத ஒரு டைரியில் ப்ராப்பராக இந்த கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு சின்ன ஒரு நோட் மட்டும் ஒரு 30 பேஜஸ் நோட் மட்டும் போட்டு ப்ராப்பராக நோட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு சில சமயம் நமக்கு டவுட் இருக்கும். ஏன்னா என்ன காலேஜஸ் லிஸ்ட் ஆஃப் இது செலக்ட் பண்ணணும்னு நமக்கு வந்து நாளைக்கு யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்காது. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் கரெக்டாக அதை வந்து பண்ணி வச்சுட்டா நமக்கு இன்னும் நல்லா சேஃப். பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க எப்படி பாஸ்வேர்ட் இருக்கணும்ன்ட்டு. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், கண்டினியூ வேர்டு இருக்கக்கூடாது, கண்டினியூ நம்பரும் இருக்கக்கூடாது, 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சீரியஸ் ஆஃப் கண்டினியூஸ் வேர்டு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்ட்னே டைப் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு எப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் அப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபாதர் நேம் கேபிட்டல் லெட்டர் அது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2024 2024 போடாமல் நீங்கள் 24 மட்டும் போட்டுட்டு கூடவே உங்கள் பேரை அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இது ஒரு மாடலுக்கு சொல்கிறேன். நடுவில் தேவைன்னா ஏதாவது ஏதாவது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ பாஸ்வேர்டை எக்காரணத்தை கூட மறந்துடாதீங்க. நிறைய சமயத்தில் எங்கள் இடத்துல கேப்ஸ் லாக் போட்டு எந்த இடத்துல பாஸ்வேர்ட் போடுறீங்க அப்படின்றத கரெக்டாக மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கும். பட் தேவையில்லாமல் அதை போட்டு நம்ம தேவையில்லாமல் குழம்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக வச்சுங்க. எல்லா ஹால் டிக்கெட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக இதாகிடும். அப்புறம் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர். வீட்டில் எந்த நம்பர்னாலும் ஓகே. பட் வீட்டில் ஆக்டிவாக இருக்கணும் அந்த நம்பர். சம்டைம்ஸ் பிஎஸ்என்எல் வச்சுருப்பாங்க. ஊரில் டவர் சும்மா செகண்டரி சிம்மாக வீட்டில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைலை வச்சு நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கவுன்சிலிங் மட்டும், ஏன்னா அப்பா டியூட்டிக்கு போயிடுவார். ஸோ இது ஒன்று தான் வீட்டில் இருக்கும். ஸோ இதில் தான் மெசேஜோ வெரிஃபிகேஷன் கூட வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ ரீசார்ஜிங் ப்ராப்பராக இருக்கா, இந்த விஷயத்த அது நம்பர் ஆக்டிவில் இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கங்க. இன்கமிங் அவுட் கோயிங் போகிறது முக்கியம் இல்லை. நிறைய டைமில் இன்கமிங் அவுட் கோயிங் போகும், ஆனால் மெசேஜ் சென்ட் ஆகாது, ஓடிபி சென்ட் ஆகாது. இது ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். அதனால் அந்த ஓடிபி சம்மந்தமான விஷயங்களை கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. சரி சார், நான் இப்போ வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டேன். அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. பட் என்னால் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒன் டைம் மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நமக்கு ஒரு
சாய்ஸ் லாக்கிங் இருக்கு இல்லையா? அந்த லாக்கிங் பீரியடுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து குடுப்பாங்க. ஸோ உண்மையிலேயே நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா, அந்த ஒன் டைம் மெஷர் வச்சு ஒரே ஒரு முறை உங்களோட அப்ளிகேஷன்ஸ நீங்க சரி செஞ்சுக்கலாம். பட் அதையே ஒரு வாய்ப்பா எடுக்காம, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம்ல அட் த பெஸ்ட்டா நம்ம வந்து பண்ணக்கூடிய விஷயத்த கண்டிப்பா வந்து பண்ணோம் அப்படின்னாலே, ஈஸியா நம்ம வந்து மூவ் ஆயி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல வந்த விஷயம். ஸோ அதனால எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த ஏஐசிசிசி வெப்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒண்ணு இதாகும். அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்னு ஒண்ணு மீன் இப்ப இல்ல. ஆஃப்டர் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் இன்னொரு 1 வீக்கு பிறகு கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, யுஜி கவுன்சிலிங் டேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஏஐசிசிசி. அதுல யுஜி கவுன்சிலிங் டேபு. அந்த யுஜி கவுன்சிலிங் டேப்ல கீழ பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில கிளிக் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் இன்னைக்கு ஸ்டேட் என்ன போயிட்டுருக்கு, இன்னைக்கு என்ன டாக்குமெண்ட் குடுத்துருக்கான் அப்படின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இந்த சமயத்தில நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ கரெக்ட்டா டைம் பவுண்ட்ல செய்ய வேண்டிய விஷயத்த ப்ராப்பரா செய்யுங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேவையில்லாம இத போட்டு குழம்பிக்க விட வேண்டாம். ஸோ நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் இம்மீடியட்டா கேளுங்க. இம்மீடியட்டா மேக்ஸிமம் அன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா பதிவிட எங்களுடைய டைமை ஒதுக்கி உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.